நமஸ்காரம். இப்போ அக்னி ஆராதனம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் நம்ம பிரதானமாக ஔபாசனம் என்னத்துக்கு பண்ணுறோம், ஔபாசனம் எப்படி பண்ணணும், அது மாதிரி ஹோமத்திலேயும் எப்படியாக நம்ம ஷட்பாத்திர பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் நம்ம பண்ணுவோம். அதுக்கு முந்தியாக இப்போது இந்த அக்னி ஆராதனத்தோடு பிராதானியம் என்னது அப்படிங்கிறது ஆദ്യം பார்க்கலாம். அக்னி அப்படின்னாக்கா நம்ம இங்கிலீஷ்லேயோ வேற ஒரு லாங்குவேஜ்லேயும் ஈக்குவலாக ஒரு வேர்டு சொல்ல முடியாது. என்னன்னா பிரம்மத்திலிருந்து வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராவக அப்ய பிருதிவியாம் ஓஷதீபியா ஓஷதீபியோ அன்னம். பஞ்சபூதத்தில் ஒன்னாக்கம் அக்னி. அக்னி எல்லா பரிவர்த்தனத்துக்கும் வளர்ச்சிக்கும் அக்னியோட அவசியம் உண்டு. எந்த சேஞ்சு வரணுமானாலும் அந்த அக்னி இருந்தால் தான் முடியும். நம்ம எந்த பதார்த்தத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம்னா அதனோட அந்த பரிவர்த்தனம் ஸ்லோ ஆகிறதுக்கு தான் பதார்த்தங்களை எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஸோ எந்த கிரியேஷனுக்கு ஜலம் வேணும், அது வளர்கிறதுக்கு அக்னி வேணும். சரீரமும் வாயு பித்த கபம் மூணும் நம்ம வெளியில பார்த்தானா ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும். சரீரத்துக்குள்ள சேர்ந்து ஒர்க் பண்றது வாயு பித்த கபம் மூணும் சேர்ந்ததுதான் நம்ம சரீரம். அந்த பிராமணனுக்கு அக்னி கூட ரொம்ப பந்தம் உண்டு. பிராமணோஸ்யமுகமாசீத் பாஹூரா ஜன்யக்கிருதா அப்படின்னு பிராமணன் அந்த முகத்திலிருந்து வந்தான். பாஹூரா ஜன்யக்கிருதா பூரோ ததஸ்ய யத்வைஷ்யः பத்யாகம் சூத்ரோ அஜாயதா சந்திரமா மனசோ ஜாதः சக்ஷோ சூரியோ அஜாயதா முகாதிந்திரஸ்சாக்னிஷ்ச. இந்திரனு அக்னியும் முகத்திலிருந்து வந்தான். ஸோ பிராமணனும் முகத்திலிருந்து வந்தா, அக்னியும் முகத்திலிருந்து வந்தது. அப்புறம் 7ஆம் காண்டத்தில் பார்த்தா எதெல்லாம் முகத்திலிருந்து வந்ததுங்கிற ஒரு லிஸ்டே இருக்கு. அதுலேயும் அது ரெண்டு ஒரு இடத்திலிருந்து வந்தது அப்படின்னு தெரியும். யஜ்ஞத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் முகத்திலிருந்து வந்தது அப்படின்னு அதெல்லாம் ஒரு குரூப்பா அதையெல்லாம் வேதம் சொல்லும். இந்த பிராமணா அப்படின்னு சொல்லும்போ அது வேதம் என்ன சொல்றதுன்னா ஜாயமானோவை பிராமணா, பிராமணியம் அது பை பர்த் அப்படிதான் சொல்றது. கஷ்யபத்ர பரத்வாஜோ விஸ்வாமித்ரோஜ கௌதமஹா ஜமதக்னியோ அகஸ்தியோ வசிஷ்டோ அப்படின்னு 8 ரிஷியிலிருந்து தான் பிராமண பரம்பரை வந்திருக்கு. பிரம்மா அந்த ரிஷிமார கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அக்னியும் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் அந்த அக்னிக்கும் அந்த ரிஷிமாருக்கும் ஒரு பந்தம் ஏற்படுத்தினார். என்னன்னா இந்த லோகத்தை சரியா நிலநிறுத்துறதுக்கு அந்த யாகங்களை ஏற்படுத்துது. அந்த யாகம் வழி ஹவிச யாகத்துல அதை ஹோமம் பண்ணும்போ அக்னோ பிரஸ்தாகுத சமயக் ஆதித்யம் உபதிஷ்டதி ஆதித்யா ஜாயதே விஷ்டி விஷ்டேரன்னம் ததப்பிரஜா. அந்த அதுல போட்டதான அன்னம் அது ஆகாசத்துல போய் தேவதைகளுக்கெல்லாம் அது ஆகாரமா மாறி அக்னிமுகோவை தேவாக, அக்னிமுகம் வழித்தான் எல்லா தேவதைகளுக்கும் ஆகாரம் கிடைக்கிறது அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால லோகத்தோடு அந்த லோகம் சரியான ரீதியில நிலநிற்கணுமான அக்னி ஆராதனம் பிராமணா பண்ணணும். அக்னி வழித்தான் அந்த தேவதைகளுக்கு ஆகாரம் கிடைச்சு அப்படி தேவதைகளும் லோகத்தில் உள்ள ஜனங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்ரேயஸா இருப்பா அப்படின்னு பகவத்கீதையும் சொல்லுறது. அந்த நம்ம கொடுக்கப்பட்டதான யஜ்ஞத்துல யாகத்துல கொடுக்கறதான அந்த அவிர்பாகம் தேவதைகளுக்கு போய் தேவதைகள் என்னெல்லாம் வேணுமோ அப்படி எல்லாம் கொடுக்கறது. பரஸ்பரம்
பாவயந்துனஹா அப்படின்னு பரஸ்பரம் தேவதைகளும் மனுஷாலும் ரெண்டு பேரோட அபிவிருத்திக்கு வேண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் பிரவர்த்திக்கணும் அப்படின்னு பகவத்கீதையும் சொல்லுறது. அப்போ அந்த அக்னியில அந்த ஹவிஸ அது தேவதைகளுக்கு அந்த அந்த தேவபாகமா ஹவிர்பாகமா கொடுக்கணும் அப்படிங்கிறது பிராமணாவோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னன்னா பிராமணியத்தோட பிரதான உத்தேசமே லோக நன்மைக்கு வேண்டி பிரவர்த்திக்கணும் அப்படிங்கிறது. லோகத்தை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு சரியான ரீதியில மழை வேணும், சரியான ரீதியில வெயில் வரணும், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியா இருக்கணும். அப்படின்னாக்கா இந்த யாகாதுகள் நடந்துட்டே இருக்கணும், ஹவிர்பாகம் தேவதைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கணும். அது சரியா கொடுக்காததுனால தான் இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த யாகங்கள்லாம் நடந்துதான் இருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்காவது லோகம் நிலந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே நின்று போனா அது இம்பேலன்ஸ்ட் ஆயிடும். அது சரியாகாததுனாலதான் கொரோனா மாதிரி உள்ள ரோகங்கள்லாம், அது சாங்கிரமிக ரோகங்கள்லாம் வந்தது. அது பிராமணா மட்டும்தான் அந்த அக்னி ஆராதனம் பண்ணி அந்த அவிர்பாகம் தேவதைகளுக்கு வேண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு நல்லா தெரியுது. அதுல நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த பிராமணனுக்கு அக்னியுமாയിട്ടുള്ള பந்தம், அது குழந்தை பிறந்த உடனே அக்னியோட மந்திரங்களை சொல்லித்தான் அந்த ஜாதகர்மால குழந்தைய பியூரிஃபை பண்ணப்பட்டது. ஆத்தியமே குழந்தைய அது நவத்வாரத்திலிருந்து வெளியில வந்தது அப்படிங்கிறதுனால அதை குளிப்பிச்சதுக்கு அப்புறம் அது அக்னியோட மந்திரம் சொல்லித்தான் குழந்தைய பியூரிஃபை பண்றது. அப்போல இருந்தே அக்னி கூட உள்ள பந்தம் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த உபநயனத்துல எல்லாமே ஹோமம், அதுக்கு முந்தி உபநயன மந்திரங்கள்ல எல்லாம் வர்றது அந்த பையனை அக்னிகிட்ட கஸ்டோடியனா கொடுக்குறார், அக்னியைத்தான் பார்த்துக்க சொல்லுறார். அந்த உபநயனத்திலிருந்து அக்னி உபாசனை ஆரம்பிக்கிறது, சமிதாதானம் அப்படிங்கிறது. அது ஒரு சமித்த அக்னியில வச்சு, அது ஹோமம் இல்லை, சமித்த அக்னியில வச்சு அக்னியிட்ட பிரார்த்திக்கிறது. பரித்வாக்னே பரிமிரஜாமி ஆயுஷாஜா தனேனஜா சுப்ரஜா பிரதயா பூயாசம் சுவீரோ வீரை சுவர்த்தா வர்த்தசை சுபோஷ போஷை சுகிரோ கிரகை சுகதிப்பத்யா சுமேதா மேதையா சுப்ரம்மா பிரம்மச்சாரிபிகி எல்லாமே கேட்கறது. அக்னியிட்ட கேட்ப பரிதி வைக்கிறேன், ஆயுசு தரணும், தனம் தரணும், நல்ல பிரதய தரணும், நல்ல வீரத்தை தரணும், நல்ல வர்ச்சஸ் தரணும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல கிரகத்தை தரணும், நல்ல மேதை தரணும், நல்ல பிரஜைகளை தரணும். அப்போதே ஒரு சமித்தை வச்சு எல்லா ரெக்வஸ்டையும் கேட்டாச்சு. அது மாதிரி நல்ல சகபாடிகளை கிடைக்கணும், நல்ல குருவை கிடைக்கணும். அப்ப 50 ரெக்வஸ்டும் இந்த அக்னிகிட்ட தான் அந்த பையன் கேட்கிறான். யோமாக்னே பாகினகம் சந்த மதா பாகஞ்சிகீரிஷதி அபாகமக்னே தங்குரு மாமக்னே பாகினம் குரு. எனக்கு என்னெல்லாம் வேணுமோ, எனக்கு எதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் எலிஜிபிளா இருக்கேனோ அதெல்லாம் நீ எனக்கு வாங்கித்தா. எனக்கு கிடைக்கிறதுக்குள்ளதை வேற யாரையும் கொண்டு போனா அவளுக்கு கொடுக்காம எனக்கு வாங்கி தந்துடும், அவளை இன்எலிஜிபிள் ஆக்கிடும் அப்படிங்கிற லெவல்ல வேற அதுக்கு அர்த்தம் இருக்கு. அப்ப நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஞாபகமான வெளியில யாருக்கும் போய் கேட்கண்டா. நமக்கு ஏதாவது கிடைக்கணும்னு சொன்னானே அக்னிகிட்ட பிரார்த்தனை பண்ணினா போதும், அக்னியே வாங்கி தருவோம். அப்படி என்னென்ன வேணும் அப்படி ஓரோ மந்திரமும் பார்த்தோம்னா அந்த சமிதாதான மந்திரத்திலே எல்லாம் வந்துடும். ஸ்ரத்தா மேதாம் யசப்பிரஜாம் வித்யாம் புத்திம் ஸ்ரீயம்பலம் ஆயுஷ்யம் தேஜம் ஆரோக்கியம் தேகிமே ஹவ்யவாகனம். ஒற்ற அந்த பிரார்த்தனை ஸ்ரத்தை மேதை யசஸ் பிரஜை வித்யை புத்தி ஸ்ரீ பலம் ஆயுசு ஆரோக்கியம் எல்லாமே ஹவ்யவாகனம். அக்னிக்கு ஹவ்யவாகனும் கவ்யவாகனும். அவ்யவாகனோ தேவானாம் அவ்யவாகன பிதൃணாம். அந்த அக்னி இந்த ஹவிஸ தேவதைகளுக்கு வகிச்சுட்டு போகும்போது அதுக்கு ஹவ்யவாகனம்னு பேரு.
പിതൃക്കൾക്ക് വഹിച്ചുകൊണ്ട് പോകുമ്പോൾ കവ്യവാഹനം എന്ന് പേര്. வைதீகமான எல்லா ஹோமத்திலையும் அது அக்னி தான் அந்த தேவதைக்கு கொண்டு அந்த அவிர்வாகம் கொடுக்கறது. அக்னி வழியத்தான் எல்லாமே கொடுக்கணும். பாரதேத்யாக ஏஷகி தேவேபியோ ஹவ்யம் பரதி. தேவதைகளுக்கெல்லாம் ஹவ்யத்தை கொண்டு கொடுக்கறதுனால பாரதம் அக்னிக்கு பேர். அந்த அக்னி உபாசகால் இங்கே இருந்ததுனால தான் இந்த தேசத்துக்கே பாரதம்னு பேர் வந்தது. அதுதான் சரியான அர்த்தம். வேற எல்லாமும் புராணமா கதை சொன்னாலும் அக்னிக்கு பேரு தான் பாரதம். அந்த உபாசகாலாம் இங்க இருந்திருக்கா, அதனால பாரதம்னு பேர் வந்துருக்கு. அந்த அளவுக்கு அக்னிக்கும் அந்த பிராமணியத்துக்கும் பிராமணாளுக்கும் பந்தம் உண்டு. கல்யாணத்துல பார்த்தோமானாலும் அக்னியிட்டு இருந்துதான் இவன் வாங்கிக்கிறான். சோம பிரதமோ விவிதே கந்தர்வோ விவித உத்தர திருதீயோ அக்னிஷ்டே பதி ஸ்துரியஸ்தே மனுஷ்யஜா சோமோ ததத் கந்தர்வாய கந்தர்வோ ததத் அக்னே தீஞ்ச புத்திராகிஷ்டாதாத் அக்னிர்மஹ்ய மதோ இமாம் அப்படின்னு ஆദ്യം சோமன், ஆദ്യത്തെ 3 வயசு சோமன், அப்புறம் கந்தர்வன், அப்புறம் அக்னி. துரியஸ்தே மனுஷ்யஜா, 4வது தான் அக்னியிட்டு இருந்தாக்கம். அப்பா எல்லாம் கொடுத்தானாலும் அது ரியலா வாங்கிக்கிறது அக்னியிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அக்னிக்கும் பிராமணாளுக்கும் அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த அக்னியை கல்யாணத்து அந்த டைம்ல அந்த லாஜஹோமம் பண்ணும்போது 2 பேருமா அந்த அக்னியை வளர்த்துறா. அந்த லாஜத்தை பொரிய அந்த தர்மபத்னியோட கையில கொடுத்து அது கையாலேயே நேர ஹோமம். என்ன அருபப்ரூதே குல்பான் ஞாபந்திகா. குல்பம்னா அந்த பொரிய இவள் அக்னியில போடுறா, இவளுக்கு இவளோட பதி தீர்காயுஷா இருக்கட்டும் அப்படின்னு மந்திரம் இந்த பையன் சொன்னானாலும் இந்த பொண்ணுக்கு வேண்டி சொல்ற மாதிரி தான் மந்திரம். ஸோ அதனால அந்த அக்னி ஆராதனம் அப்படிங்கிறது அந்த பிறந்த உடனே ஆரம்பிச்சாச்சுன்னா அது பல ஸ்டேஜில் நம்ம அந்த அக்னியை ஆராதனம் பண்ணிட்டே இருக்கோம். அது அந்த கல்யாணத்தில் லாஜஹோமம் பண்ணும்போது 2 பேருமா சேர்ந்து அந்த அக்னியை கிரியேட் பண்ணுறான். அது கழிஞ்சுதான் அந்த உபாசனமே ஆரம்பிக்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறா, கல்யாணம் அந்த 4 நாளைக்கு கல்யாணம் சொல்லியிருக்கு. அப்புறம் அது 1 நாள் கல்யாணமாக சுருங்கி 1 நேரம் கல்யாணமாக மாறி அந்த உபாசன ஆரம்பம் எல்லாம் அப்போதே பண்ணிடுவா. அது சாயங்காலத்தில் பண்ணேண்டதான உபாசன ஆரம்பம் அந்த காலம்பரே பண்ணிவிடுவா. அப்போ அருந்ததி பார்க்கறது அந்த மாதிரி உள்ள காரியங்கள் ஒன்றும் அது நடக்காம ஆகிடுறது. அருந்ததியெல்லாம் பார்க்கணும்னா சாயங்காலம் தான் பார்க்கணும். ஸோ அதனால அந்த அக்னியை 2 பேருமா வளர்த்தின அக்னியை பதிப்பிரயாண ஜபம். இந்த அக்னியை கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் 2 டைம்ல தான் அக்னியை அப்படியே கொண்டு போகணும். ஒன்றும் கல்யாணம் கழிஞ்சு அது பதிப்பிரயாண ஜபம் ஜபிச்சுண்டே அது பதியோட ஆற்றுக்கு போகிறது. அப்போ அக்னி அப்படியே கொண்டு போகணும். அப்புறம் அந்த மரண சமயம் கொண்டு வரும். இந்த 2 சமயத்துல தான் அக்னியை நம்ம கொண்டு போகப்படும். இல்லைன்னா அந்த அக்னியை எரியற அக்னியை கொண்டு போகப்படாது. ஸோ அந்த அக்னியை ஆற்றுக்கு கொண்டு போய் பிரவிஷ்ய ஹோமம் இல்லை பிரவேச ஹோமம், கிரகப்பிரவேசங்கிறது அப்பத்தான் சாயங்காலம் கிரகப்பிரவேசம் பண்ணி அப்புறம் அருந்ததி பார்த்து அக்னிய ஸ்தாலிபாகம், அக்னிய ஸ்தாலிபாகங்கப்பட்டதான ஹோமம். அந்த பொண்ணோட ஆற்றுலேருந்தே அரிசியை கொண்டு அந்த அரிசியில ஹோமம் பண்றது. அதுக்கு தான் ஸ்தாலிபாக ஹோமம் அப்படிங்கிறது. அந்த ஸ்தாலிபாக ஹோமம் பண்ணி அது என்னன்னா அந்த அக்னிக்கு பலத்தை கூட்டுறதுக்கு ஸ்தாலிபாக ஹோமம் பண்ணி அப்புறம்தான் உபாசனம் ஆரம்பிக்கிறது. யாவத் ஜீவம் யாவத் ஆதானம் தந்துலேர்வா எவை, ஜீவிச்சிருக்கிற காலத்தோட. அதானது ஆறு ஆദ്യം மரணப்படுறாளோ அவளுக்கு அந்த உபாசன அக்னி போகும். ஜீவித காலம் முழுவன்
இந்த அக்னி சம்ரக்ஷணம் பண்ணலாம். கல்யாணம் கழிஞ்சு நடக்கப்பட்டதான இவா 2 பேர் சம்பந்தமான எல்லா அந்த கர்மாவும் அந்த ஔபாசன அக்னியில தான் நடக்கும். இந்த ஔபாசன அக்னி தான் எல்லாமே தெரியும். இங்க ஒருத்தர் கேட்டார், இந்த ஔபாசனம் சாத்தம் இதெல்லாம் எங்க அப்பா இருக்கிறதுனால நான் அட்டென்ட் பண்ணா குழப்பம் உண்டா? யாரோ கேட்டா, இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால இது அட்டென்ட் பண்ணா சரியாக தோணுறது. அவரே ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லிட்டு போயிட்டாரு தோணுது. ஸோ அது மாதிரி தப்பா நினைச்சுட்டு இருக்கான். ஔபாசனங்கிறது நித்திய கர்மா, சாத்தத்தன்னைக்கு மட்டும் பண்றது இல்லை, என்னைக்குமே பண்ணணும் ஔபாசனம். அது அப்போ அந்த கல்யாணத்தன்னைக்கு அந்த 2 பேருமா சேர்ந்து அந்த ஔபாசனம் ஆரம்பிச்சாச்சுன்னா ஜீவித காலம் முழுவன் அக்னி சம்ரக்ஷணம் பண்ணணும். அப்போ நமக்கு தோணலாம், இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமா? 365 நாள் அக்னி சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தா பாக்கி உள்ள வேலையெல்லாம் எப்படி நடக்கும்? ஆஃபீஸ் வேலை போகணும், நிறைய வேலை இருக்கு, அக்னி சம்ரக்ஷணம் எப்படி பண்றதுக்கு அப்படின்னா மாசத்துல 3 நாள் பண்ண சொல்லித்து. அந்த சதுர்தசி, பௌர்ணமி, பிரதமை. அப்போ அந்த பிரதமையில ஆக்னிய ஸ்தாலி பாகம், இந்த தேவதைகளுக்கெல்லாம் 15 நாளைக்கு ஒருக்க அந்த ஹவிர்பாகம் கொடுக்கறது, அதான் ஆக்னிய ஸ்தாலி பாகம். அது பௌர்ணமிக்கும் கொடுக்கணும், அது மாதிரி அல்ல பௌர்ணமி கழிஞ்ச பிரதமைக்கும் அமாவாசை கழிஞ்ச பிரதமைக்கும் ஆக்னிய ஸ்தாலி பாகம். அது இப்போ சொன்ன மாதிரி அந்த அரிசியை அந்த ஹோமத்திலே வச்சு அது ஹவிசா மாற்றி ஹோமம் பண்ணுறது. அது ஏதாவது ஒரு 3 நாளைக்கு பண்ணினானா போரும், அது ஒரு பூர்ண பலத்தை கொடுக்கும். இல்லை அதுவும் எல்லா மாதமும் 15 நாளைக்கு என்னால் பண்ண முடியாது, ஒரு மாதமுமே பண்ண முடியாது, எல்லா மாதமும் எனக்கு நிறைய இன்கன்வீனியன்ஸ் வரும் அப்படின்னா அந்த கல்யாண நாள்னா டேட் இல்லை, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு நாளைக்காவது பண்ணினா போரும் வருஷத்துல. அப்போ சாத்தம் ஒன்றும் சொல்லலை. என்னன்னா சாத்தம் அம்மா அப்பாவோட காலம் கழிஞ்சுதான் சாத்தம் ஆரம்பிக்கும், அதனால சாத்தத்துக்கு பண்றதுங்கிறது அது மஸ்ட். பட் இது நம்ம அந்த அக்னிய பலமா நிறுத்துறதுக்கு, அதாவது கல்யாணம் முடிஞ்சானா அது ஆத்தியத்தை ஒரு 2-3 மாசமாவது ஆக்னிய ஸ்தாலி பாகம் பண்ணி அந்த அக்னி பலத்தை நம்ம வச்சுக்கணும். அப்பத்தான் அந்த விச்சின்ன உபாசனை அக்னி சந்தானம் பண்ணினா அக்னி நமக்கு வரும். உபாசனமே பண்ணலை ஒருத்தர், ஜீவித காலம் முழு உபாசனம் பண்ணலைன்னா மரணம் ஆற சமயத்துல ஆரோட மரணம் ஆத்தியம் நடக்கிறதோ அவளோட தகனம் இந்த உபாசனாகினியில் நடக்கணும். இந்த மரணம் நடக்கிற சமயத்துல எல்லாம் ஓரோன்னுக்கும் ஓரோ அக்னி ஆகும். அது கிரகஸ்தாலா போனா ஆத்தியம் போறவாளுக்கு ஔபாசன அக்னி, 2வது போறவாளுக்கு உத்துமன அக்னி. தர்ப்பமுஷ்டியிலேருந்து அக்னி எடுக்கணும், ஒரு தர்ப்பமுஷ்டியிலேருந்து அக்னி எடுத்து வேறொரு தர்ப்பமுஷ்டியில ஆக்கி, அந்த தர்ப்பமுஷ்டியிலேருந்து வேறொரு தர்ப்பமுஷ்டியில எடுத்து அதுல கர்மா நடத்துறது தான் இந்த உத்துமன அக்னி. அது மாதிரி துஷாக்னி, கபால அக்னி, ஒரு இரும்பு பாத்திரத்துல அந்த இதுலேருந்து உமிய போட்டு அக்னி வருத்துறது அந்த சூடுலேருந்து, அது கபால அக்னி. பிரம்மச்சாரிகள்லாம் போனா கபால அக்னி. அது மாதிரி துஷாக்னி. அப்போ ஓரோன்னுக்கும் ஓரோ அக்னி, எல்லாருக்கும் ஒரே அக்னி இல்லை. அக்னி இல்லாம போனா எப்படி கர்மா செய்யணும் அப்படின்னு டவுட்டு வந்துடும். அதனால அக்னி, ஏதாவது ஒரு அக்னி தகனத்துக்கு அது சாஸ்திரோக்தமான அக்னி வேணும். அப்போ ஆத்தியம் ஆறு போறாளோ அவளுக்கு இந்த ஔபாசன அக்னியில தகனம் நடக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன், அந்த பையன் அந்த நெய்யை விட்டு தூஷ்ணியா ஹோமம் பண்ணி அந்த அப்பாவோட ஔபாசன அக்னியை வருத்துவன். அப்ப அந்த ஔபாசன அக்னி வரணும் அப்படின்னானா அவருக்கு அக்னி இருக்கணுமே, அவர் லைஃப்ல எப்போவாவது ஔபாசனம் பண்ணி இருக்கணும். அப்பதான் இந்த மரணமாகிற சமயத்துல அக்னி வரும். ஔபாசனமே பண்ணலைன்னா எப்படி அவருக்கு அக்னி வரும்? விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம் பண்ணி அக்னி வருத்தணும்னா வருஷத்துல ஒரு வாட்டியாவது அந்த அக்னியை நிலநிறுத்தி கொண்டு போயிருக்கணும். என்னைக்குமே நிலநிறுத்தேண்ட அக்னியை
வருஷத்துல ஒரு வாட்டியாவது அக்னியை நிலநிறுத்துறதுன்னா அக்னி இல்லாம ஆயிடும். அப்படி இல்லை இருக்கிறதுனால எல்லா ரீதியிலும் நம்ம பிராமணாளுக்கு அந்த அக்னி சம்ரக்ஷணம், இந்த ஔபாசனத்துல அக்னி சம்ரக்ஷணம் தான் ரொம்ப பிரதானம். ஔபாசனம் சின்ன ஒரு அதிகம் சமயம் எடுக்காத ஒரு கர்மா. காலம்பர அந்த தந்துலத்தினால 2 ஹோமம், சாயங்காலம் 2 ஹோமம். சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய நமமா, அக்னிய சிஷ்டகிருதய ஸ்வாஹா அக்னிய சிஷ்டகிருதய நமமா. அது மாதிரி சாயங்காலம் அக்னிய ஸ்வாஹா அக்னிய நமமா, அக்னிய சுஷ்டகிருதய ஸ்வாஹா அக்னிய சுஷ்டகிருதய நமமா. 2 ஹோமத்துல உபாசனம் முடிஞ்சது. ஆனா அக்னிய சம்ரக்ஷணம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அவளுக்கு பண்ண முடியலைனாலும் புத்திரனை அப்படி உள்ளவாளையில ஏற்பிக்கலாம். கொஞ்ச நாளத்துக்கு அதுக்கு பீரியட் இருக்கு. அதெல்லாம் பண்றவாளுக்கு தான் கூடுதல் டீட்டெயிலாம் போனோம். எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லை தர்மபத்னியே அது தூஷ்ணியா உபாசனம் பண்ணலாம். 4 நாளைக்கு 10 நாளைக்கு இப்படி கணக்கு இருக்கு. ஸோ இவாதான் பண்ணணும்னு இல்லை. அது புத்திரனை வச்சு பண்ண வைக்கலாம், பத்னியை வச்சு பண்ண வைக்கலாம், சொந்தக்காரால வச்சும் பண்ண வைக்கலாம். அப்படியும் அக்னி நிலநிறுத்துறதுக்கெல்லாம் இப்போ அவளுக்கு எமர்ஜென்சியாக போனோம் அப்படின்னாலும் அக்னியை நிலநிறுத்துறதுக்கு பல வழிகள் சொல்லியிருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போ அதொன்னும் பண்ண முடியல அப்படின்னாலும் அது வருஷத்தில் ஒரு வாட்டியாவது அந்த ஔபாசனம் பண்ணி அந்த அக்னி சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிரதானமாக தெரியுது. அந்த ஔபாசன அக்னியை அப்படி இந்த நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சந்தியாவந்தனம் பிராமணியத்தை நிலநிறுத்தும். சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பிராமணியம் போயிடும், டெம்பரரியா போயிடும். அதனாலதான் அவதனீய பிராயச்சித்தார்த்தம், சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம் அப்படின்னு நம்ம காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறோம். அது வருஷத்துல சம்பவிச்ச எல்லா பாவத்துக்கும் அவதனீய பிராயச்சித்தார்த்தம், டெம்பரரியா பிராமணியம் போறது, பர்மனண்டா போல. பிராயச்சித்தம் பண்ணா திருப்பி வந்துடும். அப்ப பிராமணியம் ஆல்ரெடி இருக்கணும், இருந்தா தான் வரும். இல்லாத பிராமணியத்தை அக்னி இருந்ததுன்னா ஊதுனா அக்னி வரும், அக்னியே இல்லையே அதுல ஊதுனா வருமா? வராது. அது மாதிரி அது உள்ளுக்குள்ள இருக்கு, பிரகடமாகிறது இல்லை. ஸோ அதுக்கு நம்ம அந்த போன பிராமணியத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு தான் நம்ம அந்த அவதனீய பிராயச்சித்தம், சம்பத்சர பிராயச்சித்தம் அப்படின்னு அஷ்டோத்திர சங்கியா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிசி அப்படின்னு காயத்ரி ஜபத்தை அன்னைக்கு நம்ம அது பண்றோம். ஸோ அது மாதிரி அது நம்மளோட பிராமணியத்தை நிலநிறுத்துறதுக்கு. ஆனா அந்த பரம்பரை நிலநிற்கணும். இப்போ பார்த்தா நிறைய இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அது மாதிரிலாம் நிறைய நடக்கிறது. ஏன்னா அந்த அக்னியோட அனுகிரகம் கிடைக்கிறது இல்லை. அக்னி அனுகிரகம் பண்ணாதான் அது நிலநிறுத்தி கொண்டு போக முடியும். இப்போ அக்னியோட பலத்தினால்தான் நம்ம அந்த பரம்பரை நிலநிற்கிறது. மட்டுமில்லை அந்த பதியும் பத்னியும் தமிழுள்ள அந்த அந்த சௌமனஸ்யம் கல்யாணத்தன்னைக்கு அது மந்திரம் ஜபிச்சு இந்த மனசு அந்த மனசுல சேர்ற மாதிரி மந்திரம். 2 மனசு ஒன்னாகிறதுன்னு இல்லை. கிருப்ணாமி தேசு பிரஜாஸ்வாய ஹஸ்தம் மயா பத்ய ஜரதஷ்டர்யதாசக பகோ அர்யமா சவிதா புரஞ்சர் மஹ்யந்த்வாதுர் கார்ஹபத்யாய தேவாக அப்படின்னு அந்த பாணிகிரகணம் பண்ணும்போ அது இந்த மனசு அந்த மனசுல சேர்றது. அதான அந்த பத்னியோட மனசு பதியோட மனசுல சேர்ந்து 2 மனசும் ஒன்னா மாறுறது. அப்போ அவ தம்மில் இந்த ஐக்கியம் அது கழிஞ்சு அப்புறம் உள்ள மந்திரங்கள்ல எல்லாம் வரது. நம்ம தம்மில சகா சப்தபதா பவ, நம்ம தம்மில சகாவாயாச்சு, நம்ம ஒரு சக்கியத்துல என்டர் பண்ணியாச்சு. இந்த சக்கியத்திலிருந்து நானும் வெளியில வரமாட்டேன், நீயும் வெளியில வரப்படாது அப்படின்னு எல்லாம் மந்திரம் சொல்லி அதெல்லாம் அக்னிகிட்ட சொல்றதுனால அந்த பவர்ல தான் அவ தமிழ் உள்ள அந்த ஐக்கியம் இருக்கு. அப்படி சொன்னாலும் அதை நிலநிறுத்துண்டு போறதுக்கு இந்த அக்னி உபாசனை ரொம்ப அவசியம். அந்த மாசத்துல ஒரு வாட்டியோ இல்லை அந்த வேர்ஸ்ட் கேஸ்ல வருஷத்துல ஒரு நாளைக்காவது இந்த உபாசனம் இல்லை அப்படின்னா அது நிறைய ப்ராப்ளம். அது மாதிரி அந்த ஹெல்த் ப்ராப்ளம், அந்த பத்னியோட ஆரோக்கியத்துக்கும்
பத்னியோடு அந்த வெல்பீயிங்குக்கும் இந்த ஔபாசனம் ரொம்ப சகாயிக்கும். இப்போ பார்த்தாச்சுன்னா நிறைய லேடிஸுக்கு கீழே உட்கார முடியறது இல்லை, முட்டு வலி, இந்த யூட்ரஸில் ப்ராப்ளம், இது மாதிரி உள்ள ரோகங்கள்லாம் வரத்துக்கு காரணம் அக்னி பலம் இல்லாததாக. நிறைய லேடிஸுக்கு அந்த மாதிரி ரோகங்கள் இருக்கு. அதனால அந்த மாதிரி உள்ளதுக்கும் இந்த அக்னி காரியத்தை நம்ம பண்ணித்தான் ஆகணும். அப்போ எல்லாத்துலேயும் இந்த அக்னியோட பலம் நமக்கு அவசியமாகும். அதனால இந்த உபாசனத்தை நமக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதில் எப்படின்னா அந்த அக்னி நஷ்டமாயிடுத்துன்னா விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம் அப்படிங்கிறதான ஒரு ஹோமம் பண்ணி அது வழித்தான் இந்த அக்னியை கொண்டு வரும். விச்சின்னம் விசேஷமா சின்னதானது விச்சின்னம்னு அர்த்தம். அக்னி போயாச்சு, போன அக்னியை திருப்பி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா ஓம் பூர்பு வசு வஸ்வாக அக்னி அக்னி சித்தியர்த்தம் வியாகிருதி ஹோமம் கரிஷே அப்படின்னு வியாகிருதியினால ஹோமம் பண்ணி அந்த போன அக்னியை திருப்பி கொண்டு வரணும். சபூரிதி வியாகரது, பூங்கிற சப்தத்திலிருந்து பூமி வந்தது, பூவாங்கிற சப்தத்திலிருந்து அந்தரிக்ஷம் வந்தது, சுவாங்கிற சப்தத்திலிருந்து சொர்க்கம் வந்தது. அதனால பூர்பு வசு வஸ்வாகா அப்படிங்கிறதான் வியாகிருதி. பூர்பு வசுவரி திவா ஏதாஸ்திஸ்ரோப்யா ஹிருதயஹ தாசாமுகஸ்மைதாஞ்ச துர்தீம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. இந்த பூர்பு வசுவஹா அப்படிங்கிறதான மகா வியாகிருதி. அந்த மகா வியாகிருதினால ஹோமம் பண்ணும்போ இந்த அக்னி எங்க அதனோட அந்த மிச்சம் இருந்தாலும் அது இந்த அக்னி கூட கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் ஆகிறதுக்கு தான் வியாகிருதி ஹோமம் பண்ணி போன அக்னியை நம்ம திருப்பி கொண்டு வரோம். அந்த அக்னியை திருப்பி கொண்டு வந்து நிறைய நாளைக்கு உபாசனம் பண்ணாம இருந்ததுக்குள்ள பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி அந்த எல்லா தோஷங்களையும் மாற்றி அதுல உபாசனம் பண்றது. அப்போ இந்த விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம் அது வழித்தான் அந்த போன அக்னியை நம்ம திருப்பி கொண்டு வரோம். அப்போ இந்த ஹோமத்துல வந்து எதெல்லாம் ஹோமம் உண்டு அப்படின்னா ஒன்று ஷட்பாத்திர ஹோமம், ஒன்று சதுஷ்பாத்திர ஹோமம் அப்படின்னு ஹோமத்தில் 2 பாகம் இருக்கு. அதுல ஷட்பாத்திரம் தான் நம்ம வைக்கிறதான அந்த அந்த தர்வி, பிரதான தர்வி, ஆஜ்யஸ்தாலி, அந்த புரோக்ஷணி, பிரணீதா, புரோக்ஷணி, இத்மம், இதர தர்வியும் தொந்தன்னெஞ்சு பாத்திராணி சாதயித்வா, அந்த பாத்திரங்களில 2ஆ டச் பண்ணி வச்சு ஓரோ பாத்திரங்கள் ஓரோந்துக்கு நம்ம உபயோகப்படுத்தும். இது வந்து ஷட்பாத்திர ஹோமம். அப்புறம் வந்து சதுஷ்பாத்திர ஹோமம். அதுல வந்து இத்மம் கிடையாது, வருணனும் கிடையாது. இத்மனும் வருணனும் இல்லைன்னா பாக்கி 2 பிரதான தர்வி, இதன தர்வி, அப்புறம் ஆஜ்யஸ்தாலி, அப்புறம் புரோக்ஷணி, இது 4 மாத்திரம் இருந்தானா அது வந்து சதுஷ்பாத்திர ஹோமம். இப்போ ஷட்பாத்திர ஹோமம், சதுஷ்பாத்திர ஹோமம் அப்படின்னு ஹோமத்தில் 2 பிரதான கேட்டகரி. அதுல இந்த ஷட்பாத்திர ஹோமத்தில் வந்து அது கல்யாணங்களுக்கெல்லாம் பண்ணும்போ ஆஜ்யபாக ஹோமம், அல்லாமைக்கு அக்னிமுகம் அப்படின்னு அக்னிமுகம்னு ஒரு டிவிஷன், ஒரு கேட்டகரி, ஆஜ்யபாக ஹோமம்னு வேறொரு கேட்டகரி. அது என்னதுன்னு ஹோமம் பண்ணும்போ அதை எக்ஸ்பிளைன் நான் பண்றேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஷட்பாத்திர ஹோமம், சதுஷ்பாத்திர ஹோமம், விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம், அப்புறம் வந்து அந்த உபாசனம், இதனாலே நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த அக்னியோட பிராதானியத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இப்போ சொன்னோம். நீ நம்ம நேர போய் ப்ராக்டிக்கலாக அந்த ஹோமம் எப்படி ஆக்கணும்